ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணையின் அன்பிற்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்து கொண்டிருக்கின்றது. நீ அவருடைய அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவரோ உன் மீது உண்மையாகவே அன்பு வைத்திருக்கின்றாரா? இல்லை இப்பொழுது மட்டும் ஏன் என்னை புறக்கணிக்கின்றார் என்ற பல கேள்விகளும் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் நான் என்றால் அவருக்கு உயிராகத்தான் இருந்தேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்னை மதிப்பதே இல்லை. என் மீதான காதல் குறைந்து விட்டதா, அன்பு குறைந்து விட்டதா, அல்லது நான் சலிப்படைந்து விட்டேனா என்று பலவிதமான எண்ணங்கள் உன் மனதிற்குள் வந்து உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்துகிறது என்பது எனக்கு நன்றாகவே புரிகின்றது தங்கமே. ஆனால் எதற்காக அவர் இப்படியெல்லாம் செய்கின்றார் என்று ஒரு உண்மையை உன்னிடத்தில் நான் சொல்லப் போகின்றேன். உன் துணையை பற்றிய உண்மையை தெரிந்து அதிர்ச்சியாக வேண்டாம். அமைதியாக இரு. எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று அமைதியாக இரு. உன் துணைக்கு இப்பொழுது உன் மீது காதல் குறைந்து விட்டதாக நீ நினைக்கின்றாய். உன்னுடைய எண்ணத்தில் எந்த தவறும் இல்லை. அவர் செயலில்தான் தவறு இருக்கின்றது. அது எனக்கும் நன்றாக தெரியும். உன் துணையின் மனதில் இப்பொழுது நீ சிறிது சிறிதாக உன் மீது கொண்ட அன்பு குறைந்து கொண்டே வருகின்றது. அவருக்கு வெளியில் சென்று பல நபர்கள் பழக்கமாகின்றார்கள். அதனால் வீட்டில் இருக்கும் உன்னை பார்த்து அவருக்கு சலிப்படைய தொடங்குகின்றது. அதனால்தான் அவர் உன்னிடத்தில் பேசக்கூட விரும்பாமல் தனிமையிலேயே அமர்ந்திருக்கின்றார். தனிமையில் கைபேசியோடு தான் அமர்ந்திருக்கின்றார் என்று நீ நினைக்கின்றாய். ஆம் தங்கமே, அவருக்கு இப்பொழுது உன் மீது காதல் குறைந்து விட்டது. நீ நேசிக்கும் உறவு உன்னை ஒரு சில விஷயத்தில் ஏமாற்றுகின்றது. ஏமாற்றம் தாங்க முடியாமல் என் பிள்ளையான நீ அழுகின்றாய். ஆனால் அழுகாதே. என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதான் முடிவெடுக்க வேண்டும். தைரியமாக நின்று நீ அவர் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளாய் என்பதை நிரூபித்து காட்டு. நீ அன்பை வெளிப்படுத்து. அவர் வெளிப்படுத்தவில்லை என்ற குறை மட்டுமே உன்னிடத்தில் இருக்கிறதே தவிர நீ எப்பொழுதும் அவர் மீது அன்பை வெளித்திய பாடில்லை. பின்பு எப்படி நீ அந்த அளவுக்கு நேசிக்கின்றாய் என்பது உன் துணைக்கு புரியும். அன்பு என்றால் சொன்னால்தான் புரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. தானாகவே புரியும் என்று நீ ஒருபொழுதும் நினைக்க வேண்டாம். அனைத்துமே சொன்னால்தான் புரியும் என்ற காலகட்டத்தில்தான் இப்பொழுது வாழ்ந்து வருகின்றோம். வாய்விட்டு சொன்னால்தான் என் மீது உள்ள அன்பு எனக்கு புரியும் என்று உன் துணையே உன்னிடத்தில் கூறப்போகின்றார். அவர் எப்படி உன்னை வெறுக்கிறார் என்று நீ நினைக்கின்றாயோ அதே போலத்தான் அவரும் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு உன் மீதான ஆர்வம், காதல், அன்பு அனைத்தும் குறைந்து விட்டது. அதை கேட்டு நீ வருத்தம் கொள்ளாதே. மீண்டும் அதே அன்புடன் வரவழைக்க உன்னால் மட்டுமே முடியும். அதனை முயற்சி செய். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!